டே 29 ஆஃப் ப்ராஜெக்ட் 50. காலையில டீடாக்ஸ் வாட்டர் போட்டுட்டு மார்னிங் ரொட்டீன் பண்ணிட்டு இருந்தேன். நேத்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின் எப்படி இருக்கான்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. இப்போ இன்னைக்கு ஒர்க் அவுட்க்கு வெறும் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சேன். இன்னைக்கு பிரஞ்சுக்கு புதினா டோஃபு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். டோஃபுவே பிடிக்கலனா கூட உங்களுக்கு இந்த சப்பாத்தி கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா டோஃபு இருக்கிறதே தெரியாது. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. மாவு ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி மாவு பிழியறது தான், பட் மிக்சியில பிழிஞ்சிக்கிட்டேன். கூட கொஞ்சம் மாவு போட்டு திரட்டிட்டு நார்மலா சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி சுட்டு எடுத்துட்டோம்னா டோஃபு புதினா சப்பாத்தி ரெடி. இது சுடுறப்போ வேணும்னா ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லனா கூட நல்ல சாஃப்டா இருக்கும். இன்னைக்கு பிரஞ்ச் பிளேட்ல 2 டோஃபு புதினா சப்பாத்தி, கொஞ்சமா சாலட், ஒரு சின்ன கப்ல தயிர், நேத்து ரிமைனிங் பச்சைப்பயிர் கிச்சடி ஒரு 1/2 கப் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சட்னி அண்ட் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிருந்தேன் வீட்டுக்கு. சோ அது செம்ம ஃபில்லிங்கா இருந்துச்சு. ஒரு 4 மணி போல 2 நெல்லிக்காய் போட்டு மோர் அடிச்சு குடிச்சேன். அண்ட் சும்மா ஸ்நாக்குக்கு ஒரு கைப்பிடி காரப்பொரி. டின்னருக்கு திரும்ப 2 புதினா டோஃபு சப்பாத்தி, சன்னா அண்ட் சாம்பார். டே 29 டன்.